ஞாயிற்றுக்கிழமை சந்தையில இந்த எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் வாங்கணும். ஃபர்ஸ்ட் இந்த கண்ட்ரோலர்ல நம்ம பேட்டரி போட்டு பார்ப்போம். கீழே பேட்டரி மாட்டுறதுக்கான பிளஸ் மைனஸ் இருக்கு, ஆனா மேல அந்த மாதிரி இல்ல. அதுக்காக என்ன பண்ண போறோம்னா பழைய ரிமோட்ல இருக்க ஸ்ப்ரிங் எடுத்து மேல மாட்டிட்டு பேட்டரி போட்டு பார்ப்போம். ஒன் சைடு பேட்டரி நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிச்சு, இன்னொரு பக்கம் ஒழுங்கா பிடிக்கல. அதுக்காக என்ன பண்ண போறோம்னா டபுள் சைடு டேப் போட்டு ஒட்டிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். எஸ், ஃபைனலா கண்ட்ரோலர் ஆன் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இந்த கண்ட்ரோலரை பார்க்கலாம். அதுலயாவது பேட்டரி மாட்டுற கம்பி இருந்துச்சு, ஆனா இது அந்த கம்பியே இல்ல. அப்ப நம்ம கழட்டி தான் பார்க்கணும். இது எப்படி கழட்டுறதுன்னா இந்த 2 பட்டன் அமைக்கிட்டு அப்படியே மேல தூக்கணும்னா தனியா வந்துடும். பேட்டரியில இருந்து போர்டுக்கு போக லைன்ல ஒரு லைன் மட்டும் நல்லா இருக்கு, இந்த இடம் மட்டும் நல்லா இருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அந்த சால்டரிங் பண்ற இடமே போயிருச்சு, நம்மளுக்கு இந்த இடம் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. இதுக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஒரு கம்பியை வந்து வளைச்சு உள்ள இதுக்குள்ள மாட்டிட்டு இந்த கம்பியை இதோட சேர்த்து சால்டரிங் பண்ணிடணும். இப்ப இந்த பேட்டரி எப்படி கனெக்ஷன் கொடுக்க போறோம்னா எங்ககிட்ட ரிமோட்ல இருக்க இந்த பின்னு இருக்கு. இந்த பின்னை வந்து இதுக்குள்ள மாட்டிட்டு இந்த பிளஸ் மைனஸ் தனித்தனியா பிரிச்சு நடுவில் கட் பண்ணிடணும். அப்போ இதுல இருந்து 2 வயர் எடுத்து இதுல சால்டர் பண்ணிடணும். அதே மாதிரி பேட்டரியும் அந்த கம்பியும் கரெக்டா மாட்டிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இதை ஆன் பண்ணும் போது கரெக்டாக ஆன் ஆச்சு, ஆனால் இதை ஆன் பண்ணும் போது 2 டைம் பிளிங்க் ஆகிட்டு அப்போ ஆஃப் ஆகுது. ஆக்சுவலி இது என்ன ப்ராப்ளம்? இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியுமான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.